அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி உங்களோட ப்ரொஃபைல் அதாவது உங்களோட இந்த ஃப்ரீலான்சர்ன்ற செக்யூரிட்டி ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ண நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இப்போ ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் சொல்லி பார்க்க போகிறோம். அது எங்கே சேஞ்ச் பண்ணணும்னா எங்கே செட்டிங்குக்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணணும். செட்டிங் இதில் போனீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கும் பாருங்க, இதில் செட்டிங் இருக்கும். செட்டிங்குக்குள்ளே போயிட்டு இதில் பாருங்க ப்ரொஃபைல் அப்படியே கீழே வாங்க. நேர வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழே ரிக்வெஸ்ட் சேஞ்ச் இதை இந்த ஏற்கனவே இருந்த நம்பர் அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் பாவிக்கிறே இல்லை, நான் இதை இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இது பாருங்க, ரிக்வெஸ்ட் சேஞ்ச் செக்யூரிட்டி ஃபோன் நம்பர் ரெண்டு போட்டிருக்கு. டு சேஞ்ச் your current security phone number you must verify new security phone number you is change to. அதாவது உங்களோட ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணணும். அதே நேரம் உங்களோட வியூ வெரிஃபை யுவர் ஐடென்டிஃபிகேஷன் பை கம்ப்ளீட்டிங் அவர் ஐடி வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ். அதாவது கவர்மெண்ட் ஐடி ஒன்று கட்டாயம் வேணும் உங்களோட ரெண்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஒன்று உங்களோட ஃபோன் கையில் இருக்கணும், அடுத்தது கவர்மெண்ட் ஐடி ஒன்று கையில் இருக்கணும். சரிங்களா? அதை வச்சு கொண்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களை சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்க. ஓகே, ஸ்ரீலங்கா தான், இதுதான் நியூ நம்பர். ஓகே, சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் இந்த ஃபோனுக்கு மெசேஜில் வந்திருக்கும். இந்த நம்பருக்கு மெசேஜுகளை போய் பார்த்தா தெரியும். ஓகே, வெரிஃபிகேஷன் கோட் வந்துட்டுது 36,785. ஓகே, இப்போ சட்டுக்கு வெரிஃபை ஐடென்டி பாருங்க. இதில் சட்டுக்கு கம்ப்ளைண்ட் அவங்க ஐடி வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணது இருக்குது. ஓகே, இதில் பாருங்க ஒன்று கவர்மெண்ட் இஷ்யூஸ் ஐடென்டிஃபிகேஷன். அதை உங்களுக்கு கவர்மெண்ட்டால் பெறப்பட்ட ஐடியோட கட்டாயம் வேணும். அதாவது ஐடியோட என்னுடைய லைசன்ஸ் என்னுடைய பாஸ்போர்ட் கட்டிருக்கிறேன். அது ஜேபிஜாவோ ஜிப்பாவோ பிஎன்ஜியோ இருக்கலாம். மேக்ஸிமம் 5 MBக்கு மேலே போகக்கூடாது. அதாவது வேண்ட கண்டிஷன். இப்போ இந்த ஐடியை நான் இதுக்குள்ள போடுறேன். எனக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் ஐடி கார்டு. ஓகே, இது ஃப்ரெண்ட் ஐடி. ஓகே, அட் ஃபைல்ஸ் எங்களோட ஸ்ரீலங்கன் ஐடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஐடி கார்டு ரெண்டு பக்கம் போடணும். ஃப்ரண்ட் லைன் பேக் தான் எங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்காக நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகி கொண்டு இருக்குது. ஃப்ரீலான்சரை பொறுத்த வரைக்கும் கூட அவை கட்டாயம் தங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஆட்களுக்கும் ஜெனியூனாக இருக்கணும் எதிர்பார்க்கணும். அதே மாதிரி அது வேலை கொடுக்குற ஆட்களுக்கும் ஜெனியூனாக இருக்கணும். அதாவது இதில் எந்த ஏமாற்று வேலையும் இருக்கக்கூடாதுன்னா அது ஐடி வெரிஃபிகேஷன் வெரி ஸ்ட்ரிக்ட். அதாவது இவ்வளோ வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ் ஃப்ரீலான்சர்லேயே இருக்குது. நான் இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக எனக்கு அந்த டைம் இந்த ஐடியிலேயே வேண்ட அட்ரஸ் இல்லை, எல்லாம் பழைய அட்ரஸ் வேறு ஏற்கனவே ரெண்டுக்கு வந்த அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கல. அதால் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒன்று கொடுக்குறோம். ஸ்டேட்மெண்ட் வேணும் முடிஞ்சு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போட கூட நார்மல் சேவிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதால் நான் அப்புறம் கிட்டத்தட்ட 4 சேவிங் அக்கௌண்ட் புக்கை ஸ்கேன் பண்ணி போட்டு முடியுது. அது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஓகே பண்ணிடுவேன். அதால் கட்டாயம் வெரிஃபிகேஷன் ப்ரோசஸில் ஃப்ரீலான்சர் சரியான ஸ்டிக் இதுலேருந்து நாங்கள் விலகி கொள்ளணும். இது எவ்வளோ ஜெனியூனான ஒரு சைட் உண்டு. இது நாங்கள் எவ்வளவுக்குள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கூடாது. அதுதான் உண்மை. ஓகே, ரெண்டும் லோட் ஆகிட்டு submit for review. ஓகே, இதான் விஷயம். நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லாட்டிக்கு இது உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட நோட்டிஃபிகேஷன் வேறு ஒன்று சொன்னால் இதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.